ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுது எல்லாம் இந்த முருகனை தரிசிக்க உள்வருகின்றாயோ, இந்த முருகனின் வாக்கினை செவியார மனமாற கேட்டு மகிழ உள்வருகின்றாயோ, உன்னை பார்க்கும் பொழுது உனக்குள் மிகப்பெரிய சந்தோஷத்தை உணர முடிகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீ எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் இனி வரும் நாட்கள் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உன் வாழ்விற்கு பேரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உன் வாழ்விற்கான அர்த்தம் என்ன, எதற்காக நீ இந்த பிறவியை எடுத்திருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை நீ நல்லபடியாக முடித்தாயா என்ற ஒன்று உனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். நீ இந்த பிறவியை எடுத்ததற்கான காரணம் என்ன என்பது உனக்கு தெரிய வேண்டும். எதை செய்வதற்காக இறைவன் உன்னை இங்கு படைத்திருக்கின்றான், அந்த வேலையை நீ சரிவர செய்து கொண்டிருக்கின்றாயா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் நுழைந்து விடுவது இல்லை. அது நுழைய வேண்டும் என்றால் உன்னுடைய கர்மா வலுப்பெற்று இருந்தால்தான் முடியும். அப்படி உன்னுடைய கர்மாக்கள் வலுப்பெற்று இருந்ததால் கஷ்டங்கள் நுழைந்திருக்கின்றது. ஆனால் அதைவிட அதிகமாக இறைவன் மீது உனக்கு நாட்டமும் பக்தியும் பேரன்பும் இருப்பதால் அந்த கர்மாக்கள் வலுவிழந்தும் விடுகின்றது. கஷ்டத்தின் பிடியிலிருந்து நீ விலகவும் செய்கின்றாய். உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் ஒரு குறிக்கோளை கொண்டு இருந்தும் வருகின்றாய். பொறுப்புகளில் இருந்து சிறிதும் தவறாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக பாடாய்ப்படுகின்றாய். உன்னுடைய சூழ்நிலையை நல்லபடியாக மாற்றுவதற்காக என்ன முயற்சியெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியெல்லாம் செய்து சோர்வும் அடைகின்றாய். தோல்வி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை தழுவும் பொழுது நிலை குலைந்து விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த நிலையை எல்லாம் மாற்றி வெற்றி என்னும் வாகையை உன்னுடைய தோளில் நான் சூட வைப்பேன். உன்னுடைய அப்பன் முருகன் அமைதியோடு அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இந்த அமைதி எப்பொழுதுமே இருந்துவிடும் என்று சொல்ல முடியாது. சில மனிதர்களின் ஆட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் பொழுது என்னுடைய ஆட்டமும் அவர்களின் மீது அதிகமாக இருக்கும். என் குழந்தையே, வாழ்க்கை உனக்கு என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும், சில மனிதர்கள் என்னதான் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், அதே இடத்தில் உனக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த ஆறுமுகன் நான் இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய முகம் வாடி போகின்ற அளவிற்கு நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையை, இனி ஒவ்வொரு நாளும் நீ முகம் மலரக்கூடிய நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். சர்வ நிச்சயமாக நான் கூறுகின்றேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிரந்தரமானதாக இருக்கும். எப்பொழுதாவது எட்டி பார்க்கும் இன்பம் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் என்று உறுதி அளிக்கின்றேன். வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளை தர தயாராக இருந்தாலும் அதே இடத்தில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுக்க இந்த முருகனும் நான் தயாராகத்தான் இருப்பேன். யார் ஜெயிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அருளும் ஆசையும் தான் அதிக அளவில் நிரம்பி இருக்கின்றது. அதனால் இனியும் நீ கஷ்டப்பட மாட்டாய். கவலை கொள்ளாதே. உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் வந்து விட்டது. உன் வாழ்விற்கான விடிவு காலமும் பிறந்து விட்டது. இத்தனை நாள் நீ எத்தனை துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கான இன்பங்கள் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது. இந்த முருகனின் ஆசையினால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக சிரித்து மகிழும்படியாக அமையும். எல்லா நாளும் உனக்கு இனிமையான நாளாக இருக்கும். நல்ல செய்திகள் பல கிடைத்து கொண்டே இருக்கும். நல்ல நிகழ்வுகள் பல நடந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்க்காது. உன்னுடைய விஷயத்தில் அப்படியே பலிக்கும். நல்லதே நடக்கும்.